இப்போ நார்மலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் போடலான்னு சொல்கிறீங்க. பட் அந்த செப்பல்ஸ் ஷூஸில் பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் சம் ஷூஸ் ஆர் ஃப்ளாட். சம் செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல்ஸ் லைட்டாக 1/2 inch 1 inch அந்த மாதிரிலாம் ஹீல்ஸ் வருது. வாட் இஸ் யுவர் சஜஷன் ஃபார் வேரிங் த செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் ஃபார் த ஃபுட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கால் நியூரோபதி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே தான் போய் ஷூ கடையில் வாங்கணும். ஏன்னா இப்போ கால் வீங்கிரும். இப்போ நீங்கள் காலையிலேயே வாங்குனீங்கன்னா ஈவினிங் ஆகும்போது கால் வீக்கத்துக்கு அந்த ஷூ டைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து காலில் நியூரோபதி இருக்கிறதுனால அவங்களால கரெக்டாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நிறைய தடவை நீங்கள் ஷூ கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு மெஷர்மெண்ட் தான் எடுப்பாங்க, நீளம் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. நம்ம இந்தியன் ஃபீட் பார்த்தா நிறைய தடவை இட் இஸ் அ வைடர் ஃபீட். ஸோ இந்த பிராண்டை வச்சு ஷூ வாங்காதீங்க, உங்களோட கம்ஃபர்ட் வச்சு வாங்குங்க. நீங்கள் பார்க்குற ஷூவை நின்று ட்ரை பண்ணணும். ஏன்னா நிற்கும்போது பாதத்தினுடைய ஆர்ச் இருக்கு இல்லையா, அது நீளமாயிடும், ஃப்ளாட்டன் ஆகிடும். அப்போ பாதம் கொஞ்சம் கூட நீளமாகும். ஸோ நின்று ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ் நடந்து பாருங்கள், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். பெரிய ஹீல்ஸ் இருக்கக்கூடாது. சுகர் இருக்கவங்க வாங்குகிற ஷூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மடியக்கூடாது. ஸோ அந்த சோல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் வி கால் இட் அஸ் அ ரிஜிட் சோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்சோல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அது ஸோ சாஃப்ட் இன்சோல்ஸ், ரிஜிட் அவுட் சோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நல்லாவே ஸ்பேஸ் இருக்கணும் பாதத்துக்கு. ஐடியலாக லேஸ் இல்லைனா வெல்க்ரோ இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். எனக்கு பாதம் வீக்கமானா கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும்.